காட்டு யானை ரோலக்ஸ் பிடிக்கப்பட்டதில் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீண்ட நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு யானையை பிடித்த வனத்துறையினருக்கு தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் நன்றி தெரிவிப்பு. விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் வன விலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நிரந்தர தீர்வு வேண்டி கோரிக்கை. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. இந்த யானைகள் உணவு குடிநீர் தேடி வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர், நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ரோலக்ஸ் என்று அப்பகுதி மக்களால் அழைக்கப்படும் ஒற்றை ஆண் காட்டு யானை தொடர்ச்சியாக கிராமங்களுக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்தது. ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த இந்த யானையை பிடிக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு டாப் ஸ்லிப்பிலிருந்து கொண்டு வந்த கும்கி யானைகள் உதவியுடன் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடித்து டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் ரோலக்ஸ் யானை பிடிக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், யானைகள் அவ்வப்போது ஊருக்குள் வருவது தொடர்கதையாக வருவதாக கூறிய அவர், குறிப்பாக உணவு தேடி வரும் யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாக கூறினார். கடந்த 1.5 மாத காலமாக இவ்வாறு விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையான ரோலக்ஸை தற்போது வனத்துறையினர் பிடித்துள்ளது விவசாயிகளுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதாக தெரிவித்தார். இந்த பணியில் ஈடுபட்ட வனத்துறையினருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் கூறிய அவர், யானை தாக்கி உயிரிழப்பவர்களுக்கு அரசு நிவாரண நிதி அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்தார். இந்த அச்சம் எந்த நேரத்திலும் ஊருக்குள் வந்துவிடுமோ, நமக்கு உடமைக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்படுமோ என்று மேற்கு பகுதியினுடைய மக்கள் மிகவும் கவலை தரிக்க முறையில் வாழ்ந்து வந்தார். ஆனால் இதற்கு பொதுமக்களும் விவசாயிகளும் ஒத்துழைப்பு இருந்தது. வனத்துறை அதிகாரிகளும் மேலே கேட்டு மாவட்ட நிர்வாகமும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வன அலுவலர்கள் எல்லாம் கலந்து பேசி இதை பிடித்தே தீர்வோம் என்று லட்சியத்தோடு பிடித்து விட்டார். பிடித்து இப்பொழுது கொண்டு போயும் அங்கே காட்டுக்குள் விட்டுவிட்டார். இதையெல்லாம் வராமல் தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம். எந்த உயிரையும் கொல்லுவதற்கும் எந்த உயிரையும் சுடுவதற்கும் யாருக்கும் இந்த வரைக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த யானைகளை வராமல் தடுப்பதற்கு பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதே போல இரும்பு ரயில்வே தண்டவாளங்கள் மூலியமாக வனப்பகுதியொட்டி ஊருக்குள்ளும் கிராமத்துக்குள்ளும் விவசாயத்துக்குள்ளும் பூமிக்குள் வராமல் தடுப்பதற்கு இரும்பு தண்டவாளங்கள் அமைக்கப்பட வேண்டும். இது குறித்து நீதிபதி அரசர்கள் வந்து பார்த்து கவனித்து தீர்ப்பெழுத இருக்கின்றார்கள். நாங்கள் பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாயிகளும் கேட்பது, விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும், உயிரையும் பாதுகாக்க வேண்டும், பயிர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் காட்டுக்குள் இருக்கும் யானைகள் நம்முடைய கிராமத்துக்கும் நாட்டுக்குள்ள வருவதற்கான ஆங்காங்கே விசாரிகளும் மனிதர்களை இங்கே யானை நடமாட்ட இடத்தில் குடியேறியதால் இந்த விளைவுகள் ஏற்படுவதாகத்தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். ஆனால் வனவிலங்குகள் நடமாட்ட இடங்களில் பாதை அமைப்பது, சொகுசு விடுதி கட்டுவது, ஆன்மீக தலங்கள் அதிக அளவிலே எண்ணிக்கை பெறுவது, இயற்கை சூழலை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக வேறு சில நபர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் வன விலங்குகள் நடமாட்டம் பகுதியிலே தன்னுடைய வாழ்விடத்தை மாற்றிவிட்டார்கள். அதை முற்றாக மத்திய அரசு தடுக்க வேண்டும். மாநில அரசும் இது ஒத்துழைக்க வேண்டும். எந்த வனப்பகுதிகளிலும் வீடு கட்டுவதற்கோ சாலை அமைப்பதற்கோ இடம் தந்துவிடக்கூடாது. அதனுடைய விளைவுதான் இப்பொழுது வன விலங்குகள் நமக்குள் வருகிறது. அங்கே போதிய குடிநீர் இல்லை, போதிய உணவுகள் இல்லை என்பது ஒருவரும் இருக்கிறது. ஒருவரும் வறட்சி, இன்னொரு பக்கம் இப்பொழுது மழை பெய்கிறது, ஆகவே இப்பொழுது வரா. இதையெல்லாம் தடுப்பதற்கு வனத்துறைக்கும் போதிய உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த வன ஊழியர்கள், பாதுகாப்பாளர்களுக்கெல்லாம் தகுந்த பாதுகாப்பு அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இந்த முறைதான் நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஒரே ஒரு போராட்டம் வனத்துறை மீது, அரசு மீது ஒரு கோபம் வரும். எங்களை உயிர் சேதப்படுத்தி வேண்டியது எங்களுக்கு கோபம் வரும்.
அந்த கோபத்தை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவி புரிய வேண்டும். மாநில அரசும் வனம் சம்பந்தமான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உயிர் சேதம் ஏற்படுகிற போது ஒரு குறைந்தபட்சம் மனித உயிர் விவசாயிகள் இருந்தால் அவனுக்கு 20 லட்சம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 30 லட்சம் கரூர் மிதிப்பெட்டு கோட்டத்துக்கு சென்ற மிதிப்பெற்றவனுக்கு 35 லட்சம், சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு 15 லட்சம், விவசாயம் செய்து யானையால் மிதித்து கொல்லப்பட்டவனுக்கு 5 லட்சம் என்றால் இது என்ன நியாயம்? ஆகவே இது நியாயம்தானா? ஆகவே நான் விவசாயிக்கு கூடுதலான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அரசியல் கட்சி கூட்டத்துக்கு சென்றால், கள்ளச்சாராயத்திலே சென்றால் லட்சக்கணக்கில் பணம் வருகிறது. உணவு உற்பத்தி செய்து விவசாயிக்குள் புகுந்து காட்டு யானை சேதப்படுத்தினால் அவனுக்கு 5 லட்சம் என்றால் எங்கே ஒரு பக்கம் நீதி என்பதை கட்டாயம் பரிசீலிக்கப்பட வேண்டும். உணவாகக்கூடிய விவசாயிகள், உணவு பாதுகாக்கக்கூடிய விவசாயிக்கு அவன் உயிருக்கு உத்தரவாதம் என்றால் வெறும் 5 லட்சம் என்றால், கோட்டத்துக்கு சென்றதுக்கு 30 லட்சம் அது வழங்குவது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் விவசாயி பரிதாபத்துக்குரிய முறையில் வாழ்வதை யோசிக்க வேண்டும். விபத்தால், யானையால், மிருகங்களால் ஏற்படுகிற காயத்துக்கும் அண்டமான் கேரளாவிலே கூடுதல் முறையிலே அவர்களுக்கு வனவிலங்கு சேதம் குறித்து பணம் தருகிறார்கள். ஆகவே அது உடனடியாக நம்முடைய மாவட்டத்திலும் மாநிலத்துக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் தமிழக அரசு கேட்டுக்கொள்வோம். வனத்துறையும் பிடித்து கொண்டு போய் அந்த ரோலக்ஸ் யானையை ஒரு பக்கம் அப்புறத்துக்கு விவசாய சார்பாகவும், குறிப்பாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட நிர்வாகத்துக்கும் வனத்துறைக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம்.